இங்கே உட்காரலாம். அந்த இடத்துல அப்புறம் நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறுக்கில் வந்து உட்காருவாங்க. அதெல்லாம் நல்லதில்லை. ஜீசஸ் பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம், இந்த வருஷம் தொடங்கி இந்த 8வது மாதத்தில் கடைசி நாளில் ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம், மாதம் முடிய போகுது. நாளைக்கு புதிய மாதம் துவங்க இருக்கிறது. 8 மாதங்களை கடக்க பண்ணினோம். எனக்கு 2 விஷயம். ஒன்று, 8 மாதத்தில் நமக்கு என்ன நடந்திருக்கு, இயேசுவுக்காக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை? வசனம் தெளிவாய் சொல்லுது. காலத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லணுங்க சபையில். காலத்தை, ஆமாம், நாட்கள் எப்படி இருக்கிறதான்? பொல்லாதவைகளாக இருக்கிறதான். அதனால் காலத்தை என்ன செய்யணுமா? ஆமாம், நம்ம காலத்தை வீண்படுத்துகிறோம் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதுமான ஒரு விஷயம். சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்நாளில் நாம் எப்படி கழிக்கிறோம் என்றதை பாருங்கள். இல்லைன்னா தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். கடைசி நாளில் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், சபையில் நான் ஒரு முக்கியஸ்தர், இதெல்லாம் ஓகே. ஆனால் இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்கன்றத கட்டாயம் பரலோக தேவன் நம்ம இடத்துல என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். இப்போ ஒரு புதிதாய் ஒரு ஊழியக்காரர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். கணக்கு கேட்பேன், கணக்கு கேட்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். நல்லா தான் இருக்குது. என்னது பாட்டு? நல்லா தான் இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார் என்ற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. நான் சர்ச்சில் இருக்கிற பொறுப்பாளருக்கோ இல்லை ஏதாவது பணத்தை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கோ நான் கண்டிப்பாக கணக்கு கேட்பேன். ஆனால் எப்போ கேட்பேன்? அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க பாரு, எடுத்துகிட்டு வந்து, அப்போ கேட்க மாட்டேன். திடீர்னு என்ன செய்வேன்? அன்றைக்கி 100 ரூபா கொடுத்தனே, என்ன செலவு பண்ணீங்க, மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னுவேன். ஐயா இவ்வளோ அவ்வளோ எழுதி வச்சுருக்கியா, எதுனா பேப்பரில் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னுவேன். இல்லை கடைக்காரன் பில்லு எதுனா பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பானே, வெள்ளை பேப்பர்லையாச்சும் கொடுத்துருப்பானே, எடுத்துகிட்டு வான்னு கேட்பேன். ஒன்று நான் சரி ஆகிறதுக்கு, இன்னொன்று அவர்களை சரிப்படுத்துகிறதுக்கு. ஒரு ஆமீன் வரமாட்டுது. அதனால் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நான் அதை குறித்து ஒரு நாளும் வருத்தப்படுகிறது கிடையாது. அதனால் என்ன செய்கிறதில்லை, ஒரு நாளும் வருத்தப்படுகிறதில்லை. அதனால் ஆண்டவர் நாட்களை வீண்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் மேலே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் செவியை சபையில் அர்ப்பணிக்கிறப்பா, என் சிந்தையை அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே, என்னுடைய கவனத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. போதகர் பேசுகிற வார்த்தைக்கு கூர்ந்து கவனிக்கிற கிருபையை எனக்கு தாங்கப்பா. அதை கேட்டு அதை எப்படி செய்ய உதவி செய்யுங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமாம். ஏன்னா சில நேரம் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எங்கேயாவது என்ன செய்வீங்க? ஆமாம், உலகத்திலே ரொம்ப வேகமாக போகிறது என்ன தெரியுமா? வேகமாக போகிறது ராக்கெட்டு. என் மாவ சொல்கிறா சிந்தனை. இங்கே உக்காந்துட்டு இருக்கோம், 1 செகண்டில் ஐயோ அடுப்பு ஆஃப் பண்ணா இல்லையா, வீட்டுக்கு போயிடும். எவ்வளோ நேரத்தில் போயிடும்? ஆமாம், அந்த மாதிரி எதுவுமே போகாது. வேகமாக போகிறது நம்ம சிந்தனை. இப்போ அந்த சிந்தனை எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. சபையில் தான் என்ன செய்யணும், இருக்கணும், கவனிக்கணும். குறைவாக இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க மேலே தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது அமலேக்கர் சாவடித்தான், லட்சக்கணக்கான பேர் சாவடித்தான். எங்கே இருக்கிறவங்கள சாவடித்தான் தெரியுமா? பின்னாடி வந்தவங்கள தான் சாவடித்தான். முன்னாடியே பிரச்சனை பண்ணிட்டானா எல்லோரும் சேர்ந்து அவனை அச்சு போட்டுருவாங்க. அதனால் விட்றா போட்டோம், பலசாலி வீரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். பின்னாடி வர்றதெல்லாம் யார்? நோஞ்சான். பின்னாடி வர்றதெல்லாம் யார்? வயசானவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்?
வியாதி உள்ளவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்? ஊனமுற்றவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்? கர்ப்பிணி பெண்கள். பின்னாடி வரவங்களாம் யார்? யாருங்க? நடக்கவே முடியாதவங்க. இவங்க தான் பின்னாடி வருவாங்கள்ல. அவங்கள போட்டு என்ன செஞ்சிட்டான்? சாகடிச்சிட்டான். இது ஆண்டவருக்கு பொறுக்கலை. அதனால தான் சவுலை எழுப்பி அமலேக்கன் என்ன செஞ்சிடறா? சாகடிச்சிட்றா. ஒருத்தனையும் உயிரோடு விடாதடா. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவன் வழிமறைச்சது என்னுடைய நினைவில் இன்றும் என்ன செய்கிறது? இன்னும் என்ன செய்யுது? எனக்கு இருக்குடா, சாவிடுறான்னார். இப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் யாருன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு பாரம் உங்கள் மேலே வந்துருச்சு. தயவு செய்து கவனம் கவனம் கவனம். தேவன் நம்ம என்ன செய்வார் சொல்லுங்கள்? எல்லாருமே கணக்கு கேட்பார். ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னு தெரில, கொண்டு வந்தது வேறு. ஆனாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் சொல்கிறேன், வர மீதி மாதத்தையும் இன்னும் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குது? 4 மாதம் இருக்குது. தயவு செஞ்சு அன்போடு சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், எச்சரித்து சொல்கிறேன். மீதி 4 மாதத்தையாவது என்ன பண்ணிக்கொள்ளுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஆத்துமா எதையோ ஒன்றை செய்து கடவுளுக்காக என்ன செஞ்சு கொள்ளுங்கள்? உங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை போக்கடிக்காதீங்க. காலத்தை வீணாக கழிக்காதீங்க. காலத்தை என்ன செஞ்சிடாதீங்க? அசட்டை பண்ணிடாதீங்க. காலத்தை நிர்விசாரணமாக ஆக்கிடாதீங்க. காலத்தை சும்மா விட்டுடாதீங்க. அதனால் தயவு செய்து என்ன செய்யுங்க? இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தெளிவாக பேசினார். என்னென்னா, எழுந்துரு, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு, உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு. அப்புறம் என்ன செஞ்சார்? உன் படுக்கையை விட்டு எழுந்துரு. இப்படி நிறைய விஷயங்களை ஆவியானவர் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சார்? பேசினார். நீ சும்மா இருக்காத, தயவு செய்து என்ன செய்? எலும்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, மிக தாழ்மையாக சொல்கிறேன், அது நம்ம எழும்பாதபடிக்கு நமக்கு ஒரு 3 காரியம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்து அழுத்துது. 3 காரியங்கள் என்ன செஞ்சது? அழுத்துது. 3 காரியம் சொன்னேன். வந்தவங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் அழுத்துது? பணம் பணம் பணம். நம்ம எழும்ப முடியாத அளவுக்கு நம்மளை பிசாசானவன் மிக தந்திரமாக நம்மளை அடக்கி வைக்கிறது. 3 காரியம். 1, பணம் பிரச்சனை. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பண தேவைகள், பற்றாக்குறைகள் நம்மளுடைய வாழ்நாளில் நாம் நம்மளுடைய படுக்கையை விட்டு, தூசியை உதறி விட்டு, தூக்கத்தை விட்டு என்ன செய்ய முடியல. அட போடா, என்ன வாழ்ந்து என்ன பண்ணுறது? நமக்குள்ளே என்ன வருது? பண ரீதியாக போராட்டம் வருது. 1ஆம் தேதி பிறந்த உடனே எல்லாருடைய சிந்தையிலும் வரும். அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், என்னென்னமோ இருக்குது, சிந்தையில் வருது. அப்போ மனிதனுக்கு என்ன போராட்டம் இருக்குது? பணத்தினாலே எழும்பாதபடிக்கு போராட்டம். செகண்டு, சரீரத்தில் பலவீனங்கள், பலவீன போராட்டம். எழும்பாதபடிக்கு எழுந்து ஏதாவது இயேசுக்காக செய்யணும் போது தான் நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா பலவீனம். பலவீனம். ஒன்று, பலவீனம் மீன்ஸ் எல்லாம் A to Z எல்லாம் நமக்குள்ளே சரீரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒன்று. எல்லாருக்கும் எனக்கு கை நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு என்ன நல்லா இல்லை, காலு நல்லா இல்லை அப்படின்ற பிரச்சனை என்ன செய்யுது? இருக்குல்ல, அழுத்துது. பார்த்துக்கலான்னு அழுத்துது. பார்த்துக்கலான்னு என்ன செய்யலாம்? அழுத்துது. போராட்டம். எழும்பாதபடிக்கு சரீரத்தில் போராட்டம். அப்புறம் குடும்ப பிரச்சனை. நான் ரெடியாக இருந்தா என் கணவன் எனக்கு ஒத்து உழைக்கலை, நான் ரெடியாக இருந்தா என் பிள்ளைங்க எனக்கு என்ன செய்யலை, ஒத்துழைக்கலை. குடும்பத்தில் போராட்டம். இதுதான் நம்மளை எழும்பாதபடிக்கு. நான் எப்படியாவது கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஆராதனைக்கு போகணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம ஜெபிச்ச உடனே, நம்ம ஜெபஜீவியை நமக்குள்ளே வளர்ந்த உடனே, என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம எழுந்து போகணுன்ற அன்னைக்கு பார்த்து தான் குடும்பத்தில் என்ன வந்துடுது? பாசு வாரம் சொல்கிறாரு, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்கன்றாரு. இப்போ நாம் எதால தான் லேட் ஆகுது? வருதா இல்லையா? இது நான் பேசுகிறது ஃப்ராங்காக பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் பேசுகிறது எப்படி தான் இருக்குது? விளையாட்டை போல தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படி இருக்குது உங்கள் நிலைமை? இருக்கா இல்லையா? இதெல்லாம் என் ஊழியத்தை நிறைவேற்றாதபடிக்கு
எனக்கு போராட்டம் உண்டு. அதுதான் எலியாவை பார்த்து வார்த்தை சொல்லுது. என்ன தெரியுமா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தார். அல்லேலூயா. எலியா எப்படி இருந்தாரா? ஆமாம், ஊழியக்காரனா எது சொகுசு இல்லைப்பா, அவனுக்கு இருக்கிற பாட மாதிரி. ஆமாம், நிறைய நாளும் வறுத்ததையும் பொரிச்சதையும் சாப்பிட்றது. ரெண்டாவது, எங்கே போனாலும் கவலையை சுமக்கிறது. இது ரெண்டுமே ஒரு மனிதன் என்ன செஞ்சுது? ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போகுது. இது அதிகமாக யாருக்குடா இருக்குது அப்படின்னா, ஆமாம், எங்கே போனாலும் கறி மீன் தான். ஆமாம், வாரத்தில் 6 நாட்கள் இருக்குது. 12 தடவை கறி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும்? 2 வேளை கறி. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 2 வேளை கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வெறுத்து போகிறேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம எழும்ப முடியாத நிலைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இயேசுவுக்காக எழும்பி போக ஆரம்பிங்க. அந்த பாடு நமக்கு கர்த்தர் சுகமாய் மாற்றுவார். அந்த பாடியே நமக்கு என்னவாய் மாற்றுவார்? அது ஒரு பெரிய இன்பமாய் கர்த்தர் மாற்றிடுவார். ஏன் தெரியுமா? தேவன் என்னை குறித்து வைத்த நோக்கத்தை பாட்டு பாடினால, என் தாய் உருவாக முன்னே என்னை பெயர் சொல்லி ஒரு முகாந்திரம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு முகாந்திரம் இருக்குது. நிறைய பேர் அதை நிறைவேற்றாத ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, கருவிலேயே தெரிந்து கொண்டாருன்னா சிம்பிளாக இருக்குமா? சாதாரணமாக இருக்குமாடா? அது எவ்வளோ ஒரு பெரிய கற்பனையில் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாரு. 10 பிள்ளை பெற்று எடுத்தவங்க 10ஆவது பிள்ளை மேலே கூட கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஒரே பிள்ளை தான் பெற்று எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கற்பனை இருக்கும்? என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் வரணும்னு கற்பனையில் எப்படியெல்லாம் வரணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருப்போமா? இருக்க மாட்டோமா? பிள்ளையை பெற்றவங்க சொல்லுங்கள், யோசிச்சிருக்குமா? இருக்க மாட்டோமா? ஆனால் பைபிள் என்னத்தம்மா சொல்லுது? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரலோக தேவன் அதை அதிகம். அப்படின்னா யோசிச்சு பாரு. உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். இன்னாருக்கு பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் பெரிய திட்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் உண்மையிலே என் மேலே வச்சிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் அதை குறித்து ஒன்றும் காணுமே, அதை குறித்து ஒன்றையும் தெரியலையே. நான் ஒன்று சொல்லிட்டா, தேவ தரிசனம் யாருக்கும் வெளிப்படுமா? தெரியவே தெரியாது. சீக்கிரட்டாக செய்கிறவர் தான் கர்த்தர். தரிசனம் தெரிஞ்சிடலாம், அழைத்த அழைப்பு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்குள்ள அந்த அந்த தூண்டுதல் இருக்குல்ல. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கானா, சின்ன வயசுல பேட் எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்போ எதை எடுத்தாலும் பேட் எடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கான்? தட்டிக்கிட்டே இருக்கும். இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனா இருந்தால் எங்கே போனாலும் எதையாவது ஒன்று டொங் டிங் டங் டிங் டாங் தட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு காலகட்டத்தில் அவனை பார்க்கும்போது அதில் அவன் வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். பேசும். 6 மாதம்தான் ஆகுது, எப்படி பேசுது பறந்து. 6 மாதத்தில் எங்கன்னா பேசுமா? பப்ப புப்பன்னு தானே சொல்லும். ஆனால் அம்மாக்காரி என்ன சொல்லுது? எப்படி பேசுது போகிறேன் அப்படின்னும். அப்படின்னா அந்த ஜொல்லு ஊற்றும் போது இது அதிகமாக பேசணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வாய் பப்பா பப்பானோடனே அதுக்கு எச்ச ஊற்றும். அது ஒன்றுமே அதால் துடைச்சிக்க முடியாது. அதனால் ஜொல்லு என்ன செய்யும்? அப்போ அது என்ன செய்யும்? நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்கல, இதில் இப்படி வரும். அதே மாதிரி அது என்ன செய்யுது? வளருது. சிலது ஊமை மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா ஊரே கெடுக்கிற மாதிரியும் வளரும். அப்படியே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய தரிசனம் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது நடக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. என்ன கர்த்தர் செல்வ சீமானா வைப்பேன்னு சொல்லிட்டாரு. துன்றதுக்கு சோறு இருக்காது. என்ன இருக்காது? என்ன இருக்காது? சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காதுடா? வழி இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெருசு பெருசாக கொடுத்துருப்பாரு. ஆனால் வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு அந்த 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 வழி ஒன்றுமே இல்லை. அப்போ தான் கர்த்தர் உன்னை எடுத்து என்ன செய்வார்? இதே நீங்கள் யாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் தெரியுமா? இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார்ல, யாக்கோபுக்கு பிறந்த
12 பிள்ளைகளில் 11ஆவதாக பிறந்தவர் தான் யார்? இந்த யோசேப்பு. அதுக்கப்புறம் தான் பெஞ்சமின் பிறக்கிறார். இந்த 11ஆவது ஆளாக பிறந்த இந்த யோசேப்பை தகப்பன் ரொம்ப நேசித்தார். ஃபஸ்ட்டு கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, கலர் ட்ரெஸ் இப்போ போட்டுன்னு இருக்கீங்களே, கலராக யாராவது ஒருத்தர் போட்டிருந்தீங்கன்னா கூட அப்படியே ஒரே கலர் இல்லை, கலராக அதை முதல் போட்டு அழகு பார்த்தவர் யாருன்னா நம்ம கில்லடி தான். ஏன்னா வசனம் தெளிவாக, அதுவும் லெதரில் போட்டார். அவர் ஏதோ துணியில் போட்டார் நினச்சிக்க போகிறீங்க, லெதரில் போட்டார், ஆட்டு தோல் இல்லை. அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ண அங்கிகளை அவனுக்கு ஆசையோடு என்ன செஞ்சார்? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். என்ன தரிசனம் என்றால், உன் தாய், உன் தகப்பன், உன் கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள். உன் தலை எப்படி இருக்கும்? உயர்ந்திருக்கும். அறிகுறி இல்லைங்க, தின்றதுக்கு சோறு இல்லை, அறிகுறி இல்லை. அண்ணன் ஆடு மேய்க்கிறானுங்க, இவன் சோறு கொண்டு போகிறது தான் இவனுடைய வேலையாக இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த வாசிச்சிருக்கீங்களா? ஆதியாகமத்தில் இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிருக்கிறீங்களா? நாங்கள் எங்கே வாசிச்சிருக்கிறோம். வாசித்தாலும் எனக்கு என்ன செய்ய, எனக்கு உங்களை சீர்படுத்தணும். 9வது மாதத்திலேயாவது நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், இயேசுக்கு எதுலையாவது ஒன்றத்தில் பலனுள்ளதாக இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். நான் இது முக்கியமாக இருக்குது. சீர்படுத்தணும். என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். காரணம் என்ன? இப்போ சந்தியா சொல்லிச்சு, அவனை ஒரு தரிசனத்தோடு உருவாக்கினார, அதுதான் தேவனுடைய திட்டம் அப்படின்ச்சு. வேறு என்ன சொல்ல முடியும்? அவன் கேட்குறான், குழியில் போட்டது யார்? அண்ணனுங்க சொல்லி தன் தகப்பன் என்ன செய்வார்? அவனை அனுப்புவார். எங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க இடத்துக்கு சாப்பாடை கொண்டு போக சொல்லி அனுப்புவார். இப்போ இவன் கஷ்டப்பட்டு சாப்பாடை கொண்டு போவான். கொண்டு போனால் அவங்க எங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யலை. எத்தனை அதிகம் வாசிங்க, என் மண்டைக்கு இருந்தால் பார்க்குறேன். பொறுமையா அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவங்களுக்கு நலம் விசாரித்து எனக்கு என்ன செய்ய, அண்ணன் தம்பிங்களாம் எப்படி இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். இப்போது அவனுங்க எங்கே இருக்கணும்? எபிரோ வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டு இருப்பான்? வந்துட்டு இருப்பானா? நான் சொல்கிறத புரிஞ்சுங்க, இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஆனால் இதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அடுத்தது ஏதாவது தவறான பிரசங்கத்தை யூடியூப்பில் கேட்டிங்கன்னா நீங்களாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இது தப்பு ரைட்டுன்றது என்ன செஞ்சிடலாம். இன்றைக்கி தவறான உபதேசத்தில், தவறான வழியில், தவறான காரியத்தில் போய்கிட்டுருக்கு. ஏங்க பைபிளை தவறாக அச்சடித்து மக்கள் கையில் கொடுக்குற அளவுக்கு மிக தந்திரமாக பிசாசு தான் வேலையை செய்கிறான். கடந்த நாட்களில் ஸ்டீபன் பிரதர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். அந்த வீடியோவில் மிக அழகாக போட்டிருக்கு, ஒரு பைபிள் இப்போ புதுசாக வந்திருக்குது, அதில் சில வார்த்தைகளை, சில தேவன் சொல்லுகிற காரியங்களை அந்த பைபிளில் இருந்து எடுத்துட்டு பைபிள் அச்சடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பைபிளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பரிசுத்த ஆவியானவரை மத்தியஸ்தராக வச்சுக்கிட்டு செஞ்சாங்க. நம்ம இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் வந்த சீகன் பாலாக இருக்கட்டும், படிப்பு தெரியாது, தமிழ் தெரியாது, ஆனாலும் என்ன பண்ணுறது, தமிழ் தெரிஞ்சவங்க கையில் போயிட்டு அடைக்கலமாக புகுந்து கடல் மணலில் ஒரு எழுத்தாக எழுதி 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 பழகி, கைகளில் ரத்தம் வர அளவுக்கு எழுதி பழகி, வழக்கு கிடையாது, பந்தத்தை கொளுத்தி நட்டு வச்சுட்டு இரவும் பகலும் நேர்முட்டிலே இருந்து ஆவியானவரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு பைபிளை. சீகன் பால் இந்த இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் வரலன்னா நம்ம கைகளில் பைபிள் இருக்கிறது கடினம், மொழி தெரியாது, சீக்கிரமாக செத்து போயிட்டாரு. ஏன்? அவருக்கு அவர் வாழ்ந்த நாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அவருக்கு சாப்பாடு செட் ஆகலை, தண்ணி செட் ஆகலை, வியாதி பிரச்சனை. ஆனாலும் தமிழை எப்படியாவது கற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு தமிழில் பைபிளை என்ன செய்யணும், கொடுக்கணும்.
எவ்வளோ கண்ணீரோடு அன்னைக்கு ஆவியானவரோட இணைந்து செஞ்சாங்க. பிழை இல்லை. ஐயர்களோடு இருந்து தமிழ் கற்றுக்கொண்டதுனால ஒரு சில வார்த்தைகள் அந்த சமஸ்க மொழியிலிருந்து வந்ததுனால சில வார்த்தைகள் புரியல. ஞானஸ்தானம் எடுக்கணும், தொட்டில முழுங்கி எடுக்கணும், எடுத்துக்கலாம். ஸ்தானம் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியல. குளியல் என்றது ஐயர் பாஷை, ஸ்தானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றது. அதனால தான் அப்படி போட்டிருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த துன்பத்தில் நமக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பணம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. எவனோ ஒருத்தன் எதையோ ஒன்றுத்த பரலோகத்துக்கு போகிற வழிகளை எல்லாம் அழைச்சிட்டு சில டைம் பைபிளை கொடுக்குறான். சொகுசாக நம்ம வாழ்ந்து தவறாக பின்பற்றுறதுக்காக கொடுக்குறாங்க. ஏன் ஒரு சபையில் அடங்கி இருக்குன்றது அன்றைக்கி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. எங்கள் இயேசுநாதர் எல்லாம் ஒன்று தானே, எங்கே வேணாலும் போகலாமே, எப்படி வேணாலும் போகலாமே, ஏன் ஒரே இடத்துல அடங்கி இருக்கணும், ஒரே சர்ச்சில் இருக்கணும்? அப்போ தான் நீ உருப்பிட முடியும். 4 இடத்துல போயிட்டு 4 கேள்வியை கேட்டு நீ குழம்பி போய் பரலோகத்துக்கே வர முடியாமல் என்ன செஞ்சிடும்? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா நடக்கிறதுக்கு அது வழியாக இருக்காது. ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்காமல் ஒருபோதும் என்னை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். என்னை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார் அது நடக்கும். யோசேப்பு பாருங்க, அங்கே பார்க்கிறார், அங்கே இல்லை. வாசிங்க. அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். அந்த மனிதன் எங்கேருந்து வந்தான்? எங்கேருந்து வந்தான்? ஹலோ, அங்கே ஒரு மனிதன் எங்க இருந்து வந்தான்? நான் சொல்றான். வாசி. தோத்தானுக்கு போவோம் என்று. ஏய், உங்க அண்ணன் தம்பிங்களா இங்க இருந்துகிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க பேசுறத நான் கேட்டேன். போலாம், தோட்டானுக்கு போலாம் என்று அவர்கள் சொல்லை நான் கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தேட போய் தன் சகோதரனை போய், அப்படின்னா பாருங்க, இவன் சகோதரன் இடத்துல போய் கையில மாட்டினது இஸ் காட் பிளான், தேவ திட்டம். அதனால தான் அந்த இடத்துல அவர் மனிதனாய் தோன்றி, உன் சகோதரர்கள் இங்க இல்லை, எங்க போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. தோட்டானுக்கு போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அதை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன். ரூட்டை காட்டி அனுப்புறது தான் கர்த்தர். அப்போ அங்கே போய் குழியில் போட்டாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். ஏன்னா அனுப்பினது யாரு? தோட்டானுக்கு வழி சொன்னது யாரு? ஏங்க, எவனோ பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்டான். ஒத்தையில் இருக்கிறானே இவன், யாரோ இவ்வளவா பேசியிருப்பாங்க, இவ்வளவா கேட்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் அனுப்பினார். அந்த மனிதன் தான். நேரங்களில் பைபிள் நம்ம படிக்கும்போது நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறது இல்லை? ஆராய்ந்து பார்க்கறதில்ல. ஒரு பக்கம் சொல்கிறீங்க, நாங்கள் தான் பைபிளே படிக்கிறது இல்லையேன்னு. ஏதோ ஒன்று கேட்குறீங்களே, அதையாவது சரியான முறையில் என்ன செய்யுங்க? சரியான முறையில் என்ன செய்யுங்க? புரிந்து வாழ்வில் நடந்து கொள்ளுங்க. அதுவே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக 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 பெரிய காரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தான் அனுப்பினார். அதுக்கப்புறம் தான் அவன் தோட்டானில் போனான். அவனை வரான், சொப்பனக்காரன் வரான், அதை வரான், இதை வரான்னு பரிகாசம் பண்ணி அவனை சாகடிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதில் ஒருத்தன் மனம் இறங்கி, அவன் ரத்தப்பள்ளி நம்ம மேலே வந்துடக்கூடாது, அவனை சாகடிச்சிடாதீங்க, அவனை எங்கே போட்டுருங்க? குழியில் போட்டுடலான்டா. எங்கே போட்டுடலாம்? குழியில் போட்டுடலான்டா. குழியில் போட்டோம், சாகலை. தண்ணி இல்லாத தண்ணியில் குழியில் போட்டால் கூட எதனா என்ன செஞ்சிடலாம். தண்ணியில் வெறும் குழியில் போட்டிருக்கிறானுங்க. கதறான், கத்துறான். அந்த டைம் பார்த்து யார் வருது? இஸ்மவேல் சந்ததியிலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அவன் கையில் அவனை வித்துடுறாங்க. உயர்வு வரணும்னா சில நேரத்தில் பாடுகளில் தான் கடந்து போக வேண்டியது இருக்கும். அதான் ஒரு மனிதன் சொன்னார், பாடுபடாமல் பரலோகத்துக்கு போக முடியாது, சிலுவையை சுமக்காமல் சிம்மாசனத்தில் போய் அமர முடியாதுன்னாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறினா சாதாரணமாக நிறைவேறாதுங்க. நம்மளை பெணிஞ்சி கிணிஞ்சி சப்பாத்தி மாவை காட்டிலும் ரொம்ப மோசமாக என்ன செய்வார்? புளிஞ்சு தான் எடுப்பார். ஆனாலும் கர்த்தர் என்ன நடந்தாலும் என் ஜீவன் போகாதபடிக்கு என்னை காத்து என்னை உயர்த்தி வைத்து என்னை மேன்மையாய் அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் விற்றாங்க. அவன் அங்கே எத்தனை போயிட்டு எகிப்தில் விற்றான். எகிப்தில் பார்வோனுடைய வீட்டுக்கு போனான். பார்வோனுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான். பார்வோனுடைய வீட்டில் செய்யாத தவறுக்கு ஜெயிலுக்கு போனான். ஜெயிலுக்கு போயிட்ட உடனே
கர்த்தர் அவன் தலை என்ன செஞ்சார்? சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. இப்போது அவனை ஏன் கர்த்தர் இங்கெல்லாம் செஞ்சார்? ஆசீர்வதிச்சிட்ருக்கிறாரு, உயர்த்தி இருக்கலாமே. எதுக்காக பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனைலாம் வந்தது? தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறது நியாயமான விஷயம் இல்லை பிரதர்? தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா, நான் தப்பே பண்ணாமல் ஜெயிலுக்கு போகிறான். அப்போ என்ன யோசிக்கணும்? ஜெயிலுக்கு போக வேண்டியது தேவ சித்தம். ஏன் ஜெயிலுக்கு போகணும்? காரணம் என்னென்னா, இவன் யார் வீட்டில் வேலை செய்கிறான்? போர்த்திப்பா வீட்டில், பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி வீட்டில் என்ன செய்கிறான்? யாருன்னா ராஜாக்கு கீழே அவன் வீட்டில் வேலை செய்கிறான். அவன் வீட்டில் வேலை செஞ்சு பாருங்க, அவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் நடக்கிறான். அவன் சொல்கிறான், எல்லா ராஜ்ய தந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வீட்டில் உட்கார வச்சு, டேய் நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற, நான் யாருன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கிறவன், இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவன், ராஜாக்கு கீழே இப்படி இருக்கிறவன், இந்த நாடு இப்படியாப்பட்டது, இந்த வீடு இப்படியாப்பட்டது, இந்த இடம் இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு என்ன செய்கிறான்? சொல்கிறான். நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அவன் கூட உரையாடுறது, பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடைமுறையாய் கொண்டு வரணும். பைபிளை படிக்கும் பொழுது ஒருத்த வீட்டில் போயிட்டு பிரியமாக ஒரு ஆம்பளையை, அதுவும் ஒரு லேடிஸ் இருக்கிற வீட்டில் அவன் வேலைக்கு வைக்கிறான்னா இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். போர்த்திப்பா யோசேப்பின் மேல் எவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். யோசேப்பு அவ்வளோ அழகுள்ளவனா. இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக 30 காரியங்களை யோசேப்புக்கும். அப்போ அவன் அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது அந்த அரண்மனையை குறித்து சகல காரியங்களையும் தெரிந்து கொள்ளுகிறான். தேவன் உயர்த்துகிறதுக்கு பாடுகளில் கொண்டு போயிட்டு சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து பாடங்களை கற்றுத்தருவார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இது தேவையா? தேவை. ஏன்னா உன் உயர்வுக்கு கட்டாயம் இது தேவை. இப்போ எங்க அப்படின்னா, செய்யாத தப்புக்கு எங்க போறான்? இப்போ அரண்மனையை குறித்து கற்றுக்கொண்டான். ஏன்னா இவனை அந்த இடத்துல கடவுள் தலையை உயர்த்தி வைக்க போறாரு. இப்போ இவனுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்றுமே தெரியாதவனை தூக்கிட்டு போயிட்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சா நியாயமா இருக்குமா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதானே. புது ஃபோன் வாங்கிட்டு வரோம், வீட்டில் ஏதோ ஒரு பிள்ளை இல்லை மனைவி யாரோ எடுக்கிறாங்க, என்ன சொல்லுவோம்? புது ஃபோனு, இந்தா இஷ்டத்துக்கு நோண்டு, எதனா பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுப்போமா? ஏய் நோண்டாத, என்ன ஆகிட போகுது? லாக் ஆகிட போகுது. ஏய் அதை எதனா பண்ணாத, புதுசு, அது கீழே போட்டுற போற சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த மாதிரி விவரம் தெரியாமல் யோசேப்பு இருந்துடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கரெக்டாக இஸ்மவேல் கையில் விற்றாலும் இஸ்மவேல் கொண்டு போயிட்டு எகிப்தில் விற்கும்படி, எகிப்தில் பார்வோன் கைக்கு போகும்படி, பார்வோன் கைக்கு போனாதான் அரண்மனைக்குள்ளே வீட்டுக்குள்ளே போக முடியும், அரண்மனை வீட்டுக்குள்ளே போனாதான் வீடு எப்படியாய்ப்பட்டது, எல்லாம் எப்படியாய்ப்பட்டது, சூழ்நிலை எப்படியாய்ப்பட்டது, எல்லாத்தையும் யோசேப்பு அறிய முடியும். இல்லைனா யோசேப்புக்கு என்ன செய்யாது? இப்போ எங்கே போயிடுறான்? இப்போ எங்கே போயிடுறான்? சிறைசாலைக்கு. ஏன் தெரியுமா? இவன் தான் அடுத்தது பார்வோனா உட்கார போகிறான். சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அங்கே போய் என்ன படிக்கிறான்? அங்கே போய் என்ன படிக்கிறான்? ஜெயிலில் போயிட்டு லா படிக்கிறான். சொல்லுங்க, என்ன படிக்கிறான்? போகிறான், உட்கார்றான். டேய் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறிய, என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்னை சொம்ப திருட்டாங்கன்னு போட்டாங்க. எவ்வளோ நாள்ரா உள்ளே இருக்கிற? அதான் 6 மாதம் போட்டாங்க. நோட் பண்ணிக்கிறான். சொம்ப திருன்னா 6 மாதம் ஜெயிலில் போடணும். ஏன்னா இவன் எங்கே போகணும்? இப்போ சிம்மாசனத்துக்கு போகணும். நான் சொல்கிறது விளங்குதா ஏமா? நான் சொல்கிறது ஆவியானவர் என்ன நடத்திட்டு இருக்கிறார். சொம்ப திருன்னா எத்தனை மாதம்? ஏய் நீ என்னடா வந்துட்ட? நீ என்ன வேலை செஞ்ச? நான் பார்வோனுக்கு தண்ணி ஊற்றி சாராயம் ஊற்றி அவர் சிம்மாசனத்தில் இருக்கும்போதே கொடுப்பேன். என்னடா இங்கே வந்துட்ட? சைனை காணுமா, அதனால் என்ன போட்டாங்க. என்னடா தண்டனை கொடுத்தாங்க? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போது சைனை திருட்டா, பார்வோன் வீட்டில் திருட்டா என்ன தண்டனை? பார்வோன் வீட்டில் போய் திருட்டாலே என்ன தண்டனை? மரண தண்டனை. நோட் பண்ணிக்கிறான்.
ஆமாம், அரசாங்கத்தில் இருக்கிற ராஜா வீட்டில் ராஜா சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் தப்பு நடந்துச்சுன்னா அவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. நீ என்னடா, நான் திருடவே இல்லை, ஆனால் நானும் திருடிருப்பேன், என்னையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க? அல்லேலூயா. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறான். பாருங்க, இவன் போய் படிக்க வேண்டிய இடத்துல படிக்காம ஜெயிலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் தெரிந்து கொள்ளுகிறான், மனதில் வைத்து கொள்ளுகிறான். இதெல்லாம் கற்றுக்கணுன்றதுனால தான் கர்த்தர் அவனை எங்கே அனுப்பினார் என்றால் பாடுகளுக்குள்ள. அந்த வழியில் ஃபஸ்ட்டு இவனுங்களுக்கு யார் எதிரியாகணும்? அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருந்த இவனை பகைக்கணும். பகைச்சாதான் இவன் இங்கேருந்து எங்கே போக முடியும்? எகிப்துக்கு போக முடியும். இல்லைன்னா இவன் எங்கே என்ன போக முடியாது. அப்போ கடவுள் நம்மளை உயர்த்தினா அந்த உயர்வுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்கு நம்மளுடைய வழிகளில் எதை ஒன்றாலும் சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பாடுபடுறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் தான் இந்த வழியை நமக்கு நியமித்து கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பாதையில் போகிறதுக்கு எதை ஒன்றாலும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? சமாளித்து எதை ஒன்றாலும் ஏற்றுக்கொண்டு எதுக்கு ஒன்றாலும் ஆயத்தமாக இருந்தால் தான் நம்மளை எங்கே கொண்டு போக முடியும். அப்படின்னா ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் இவன் கற்றுக்கிட்டு இவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்துட்டாரு. இப்போ இவன் ரகசியத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். அவன் பார்வன் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கூப்பிட்றான். டே, எனக்கு ஒரு தூக்கம் வராதபடிக்கு என்னை ரொம்ப குழம்ப வைக்கிறது ஒரு கனவு, ஒரு சொப்பனம், என்னை வாழவே வைக்க மாட்டேதுப்பா. தோசைக்காரனை கூப்பிட்றான், சூனியக்காரனை கூப்பிட்றான், மந்திரவாதியை கூப்பிட்றான்றான். எவனுமே அதுக்கு என்ன செய்யல? எவனுமே என்ன செய்யல? ஏங்க உங்களுக்கு ரூட்டு தெரியுதா என்னன்னு தெரியல. அதில் ஒருத்தன் ஏன் நல்லவனை போடணும்? ஏன் நல்லவனை போடணும்? எதுக்குப்பா நல்லவனை அதில் தூக்கி போடணும்? அவன் யோசேப்போட பழகணும், பேசணும். யோசேப்போடு அவன் என்ன செய்யணும்? இருக்கணும். யோசேப்பு அவனுங்களுக்கு சொப்பனத்தை சொல்கிறான். டேய், இன்னும் 3 நாளில் இங்கே உன்னை என்ன செய்ய போகிறாங்க? தூக்கில் போட போகிறாங்க. 3 நாளில் நீ நிரபராதின்னு தெரிஞ்சிடும். உன்னை என்ன செய்ய போகிறாங்க? விடுதலை ஆக்க போகிறாங்க. நீ திருப்பி பார்வோன் கைக்கு தண்ணி வாக்க நீ போறேன்றான். இதை ஏன் இவங்கிட்ட சொல்லணும்? ஏன்னா இவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எங்கே சொல்லணும்? இவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்யணும்? யோசேப்பு இப்படி ஒரு அறிவாளி, சொப்பனத்தை விளக்குறவன், சொப்பனக்காரன் என்று யாருக்கு சொல்லணும்? ராஜாக்கு. இதெல்லாம் பைபிளில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் இப்போ போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா 37லேருந்தே வாசிச்சிங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளோ அருமையாக புரியும். இப்போ அவனும் எபிரேயர் பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே. போதும் போதும், அல்லேலூயா. தப்பு பண்ணாதவனை ஏன் சிறையில் போடணும் அப்படின்னா அவன் சிறைக்கு போகணும், யோசேப்போடு பழகணும், திரும்பி ராஜாவின் கையில் வேலைக்கு வரணும். இப்போ ராஜாவின் குழப்பத்திற்கு இந்த எபிரேன் பிள்ளையாண்டானாகிய யோசேப்பை பற்றி பார்வோனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிறதுக்கு தேவன் எப்படியாவது செய்ய வல்லவர். இப்ப இவன் போயிட்டு உள்ள இருந்து வெளியில வரலன்னா பார்வோனுக்கு மேட்ரு தெரியாது. இவன் தான் போய் என்ன செய்யறான் பாருங்க. வேற யாராவது அந்த அரண்மனையில் வேலை செஞ்சா கூட ராஜாவோட என்ன செய்ய முடியாது. இவன் தான் எங்க போறது? தண்ணி கொடுக்க போறானா கிட்ட என்ன செய்வான்? போவான். ராஜா, நான் சொல்றேன்னு தப்பாத்துக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது. நீங்கள் இப்படி குழம்பி போய் இருக்கிறதுக்கு ஜெயிலில் நான் ஒருத்தனை கண்டேன். அவன் எனக்கு மிக அழகாக என் சொப்பனத்துக்கு என்ன செஞ்சான்? விளக்குனான். அவனை நீங்கள் கூட அல்லேலூயா. எப்படி இருக்கு? எப்படிங்க இருக்கு? கர்த்தர் உயர்த்துகிற நேரம். அவனை போய் கொண்டு வாங்கடான்னு சொல்கிறான். யாரை போய் கொண்டு வாங்க? அந்த யோசேப்பை போய் கொண்டு வாங்கடா. எந்த ஜெயிலில் கட்டி போட்டாங்களோ, எந்த ஜெயிலில் அவனை வஸ்திரத்தெல்லாம் உருவி வைத்திருந்தாங்களோ, ராஜ மரியாதையோடு அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு பார்வோன் கையில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பார்வோனை பார்த்த உடனே என்ன செய்யணும்? வணங்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் எபிரேயன், என் தேவனை யெகோவா தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அதை பற்றிலாம் ராஜா பொறுப்பெடுக்கல. டே அதெல்லாம் பற்றி அதை கேர் பண்ணவே இல்லைடா. நான் ஒரு சொப்பனை கண்டேன், எனக்கு பதில் தெரியல, எவனை கேட்டாலும் தெரியல, சூனியக்காரனை கேட்டாலும் தெரியல, மந்திரவாதியை கேட்டாலும் தெரியல, அவனை கேட்டாலும் தெரியல, இவனை கேட்டாலும் ஒன்றுமே தெரியலடா. ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான். ஒன்னேழு பசுக்கள் இதுதான் அப்படின்னு விளக்குன உடனே அவனை தூக்கி உட்கார வச்சிட்டார் சிம்மாசனத்தில். கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏங்க அப்படியே நிறைவேறுதுங்க. அப்படியே என்ன செய்யுது? நிறைவேறுது. என்ன நிறைவேறுது? நான் வணங்குவேனா? உன் சகோதரர்கள் வணங்குவாங்களா? சோத்துக்கு வழி இல்லாமல் அங்கே தான் வந்தானுங்க. இவன் தான் தம்பின்னு தெரியாது, எல்லாரும் காலில் வந்து தான் வணங்குறாங்க. அந்த வசனம்லாம் மிக அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நான் படித்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன். ஏன் பேச வைக்கிறாருன்னே தெரியல. தேவன் நம்மை உயர்த்துகிறதுக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என்ன பண்ணிக்கொள்ளுங்க? ஆமாம், நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் உன் வாழ்க்கை இந்த மாதத்தில் இருந்தது போல் இல்லை. எல்லாத்துலேயும் உனக்குள்ள உயர்வு இருக்கணும், எல்லாத்துலேயும் உனக்குள்ள மேன்மை இருக்கணும், எல்லாத்துலேயும் உனக்குள்ள செழிப்பு இருக்கணும். சுகத்திலையாக இருக்கட்டும், சமாதானத்தில் கூட சரிங்க, எல்லாத்துலேயும் கர்த்தர் உனக்கு அடுத்த மாதத்தில் மிகவும் ஆசீர்வாதமாக தேவன் உன்னை வைக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒன்றை தீர்க்கமாய் சொல்லுகிறேன். நீ கடந்த வாழ்க்கையை போல வாழாத, உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். ஏதாவது ஒன்று இயேசுவுக்காக என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் ஒரு தீர்மானம் எடு. சபைக்கே ஏதோ வந்து மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணிட்டாலே பெரிய சாதனையை சாதிச்சிட்டாங்க. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. இயேசுவுக்காக புலம்பு, பேசு, ஆண்டவரோட பேசு, தனியாக பேசு, ரூமுக்குள்ளே போ. நான் ஏன் பிறந்தேன்? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? ஏதோ உலகத்தில் வாழும்போது தான் என் மனம் போல் வாழ்ந்துக்கிட்டு இப்படியே கடந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எதில் பிரயோஜனமாக இருக்கிறேன்? நான் இயேசுவை ஆராதிக்கிறதுல எதில் பிரயோஜனமாக இருக்கிறேன்? நான் இயேசுவை தெரிந்து கொண்டு ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் நாட்கள் வீணாய் போகிறது? யோசிச்சு உன்னை முதல் ஆயத்தப்படுத்திக்கிட்டு பிறர் ஆயத்தப்படுத்த எலும்பு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆமாம், உன்னை தாய் கருவிலே உருவானதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாம் ஃபைலராக தான் போகிற மாதிரி தான் இருக்குங்க. சோர்ந்து போகாத. ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னை ஏன்பா தெரிந்து கொண்டீங்க? ஒருவேளை நீ அப்படியே சாகிற வரைக்கும் இப்படி தான் இருந்து சாகனால சொல்லு, அதற்கும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. அதுதான் தேவசத்தை நிறைவேறுது. அல்லேலூயா. யாரையும் கர்த்தர் அப்படி வைக்க மாட்டார். ஒருவேளை அப்படி வச்சா அதுதான் தேவசத்தைன்னா அதுலேயும் மகிழ்ச்சி அடைய, பரலோகத்தில் மிகுந்த பலனை அனுபவிப்பேன். காலத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து இந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் போதும். இவன் வியாதியிலிருந்து சுகமாகிறதுக்கு ஒரு வியாதி உள்ள மனுஷன் வந்தா, குஷ்டரோகினா ஒதுக்கப்பட்டவன், குஷ்டரோகினா ஊருக்கு வெளியே புறம்பே தள்ளப்பட்டவன், குஷ்டரோகினா யாருமே அவன் கிட்ட போகாதவன், இப்படியாய்ப்பட்டவன் இப்ப இயேசுவிடத்துல வந்து அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா என்ன செய்வோம்? கால கையை பிடிச்சி கதறுவோம், எப்படியாவது எனக்கு என்ன தந்துருங்க ஆண்டவரே. ஆனா இவன் பாருங்க, கேட்கும் பொழுது உங்களுக்கு சித்தமானா என்ன செஞ்சிருங்க. அப்படின்னா என்ன? உங்களுக்கு சித்தம் இல்லாதது என் வாழ்க்கையில் நடக்க தேவையில்லை. அப்படின்னா பாடை அனுபவிக்கிறதுக்கும் அவன் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறான். கஷ்டப்படுறவன், வியாதியில் இருக்கிறவன் என்ன செய்வான்? ஏதோ உனக்கு குஷ்டரோகம் வரப்போதுறான்னா அதை அனுபவிக்காமல் இருந்திருப்பான். அதோடைய பாடை குறித்து எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஊர் உலகம் அவனை எப்படி ஒதுக்கி வைக்கிறதுன்னு அவனை அறியாத இருந்திருப்பான். அதனால் அப்படியே ஆண்டவரே, அப்படின்னா உங்களுக்கு சித்தனா எனக்கு குஷ்டரோகம் வரட்டுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வியாதியில் இருக்கிறானே, ஊர் ஒதுக்கி வச்சு தானே இருக்கும்.
பலவீனத்தில் தானே இருப்பான். எந்த ஒரு வேலையும் சுதந்திரமா செய்ய முடியாது. ஆனா அவன் இயேசுவிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, என்னை சுகமாக்குங்கன்றான். வேண்டுதலே ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் படிக்கும் போது இப்படி தான் பார்ப்பேன். இந்த இடத்துல நம்ம போனால் எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிடுங்க, என்னை சுகமாக்கிடுங்க, நான் நல்லா நான் போதும், நான் பட்ட கஷ்டம்லாம் போதும், எனக்கு தயவு செஞ்சு என்ன செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு சித்தம் இல்லை, உனக்கு சித்தம் இருக்குதா இல்லையா, எனக்கு கொஞ்ச நாளாவது என்ன செய். ஆனா அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் அப்படி கேட்கல. அவன் என்ன கேட்குறானா, உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்கள். பாருங்க, ஒரு குஷ்டரோகியை ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரை பார்த்து கேட்குறானா, நீயும் நானும் ரத்தத்தில் கழுவப்பட்டு இருக்கிறோம், உங்கள் சித்தம் என்ன என் வாழ்க்கையில் நடக்கட்டுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காச்சும் அந்த தேவ சித்தத்தை உங்கள் தரிசனத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னைக்காவது நான் ஏன் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும், இயேசுவே எனக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்களே, நான் உங்களுக்காக இப்போ என்ன செய்யணும், அந்த சித்தத்தை என்னோட கூட ஷேர் பண்ணுங்கப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எனக்கு தெரியப்படுத்துங்கப்பான்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறீங்களா? நான் சபையை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தம் உள்ளவராக இருக்கிறீங்க, அதில் போங்க. உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷம், உலகத்தில் இதுவரைக்கும் நீ பெறாத மன அமைதி, உலகத்தில் இதுவரைக்கும் நீ கண்டிடாத மகிழ்ச்சியை கர்த்தருடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அதை சுகமாக ஏற்றுக்கொள்வான். அதை தான் அந்த குஷ்டரோகி கண்டுபிடிச்சு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உமக்கு சித்தமானா என்னை என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு. பாருங்க, சட்டம் திட்டம் சாபம் எல்லாத்தையும் முறியடிக்கிறது தான் இயேசுவின் வேலை. எடுத்து அவனை தொடக்கூடாது, தெரியுமா? அவனும் யாரையும் போய் தொட்டக்கூடாது, மனிதன் யாரும் போய் இவரும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனால் இயேசு அதை முறியடிக்கிறார். பாருங்க, கையை அவன் மேல் வைத்து அவனை தொட்டு. இருங்க புரிஞ்சுக்கிட்ட மக்கள், கையை இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், நீ ஒன்றத்துக்கும் உதவ மாட்டேன், உதவாக்கார, உன்னை சபிக்கிறாங்கல்ல, உன்னை அவமானமாக பேசுகிறாங்கல்ல. ஆனால் இது உலகம். இயேசு சாபமாக இருக்கிற, தரித்திரமாக இருக்கிற, வியாதியாக இருக்கிற, பிரச்சனையாக இருக்கிற உன்னை பார்த்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு முதல் செய்கிறது கையை உன் மேலே வைப்பார், முறியடிப்பார். உன்னை போய் யாரா சொன்னது நோ யூஸ்ன்னு, யூஸ்லெஸ்ன்னு உன்னை யார் சொன்னது? நான் மாத்திரண்டான்னு முதல் இயேசுசாமி என்ன செய்வார்? கையை அவன் மேல் வைத்து அப்புறம் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. என்ன செய்ய சொல்றாரு? சித்தம் உண்டு, என்ன செய்? சுத்தமாகு. சித்தம் உண்டு, என்ன செய்? சுத்தமாகு. இப்போ இவங்க கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இவனை சுகமாக்கிட்டு நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, ஏற்றுக்கொள்வீங்களா தெரியாது. ஆனால் சில ரகசியத்தை சொல்லிடுறேன். இவனை சுகமாக்கி முடிச்சிட்டோடனே நீ போய் சாட்சி சொல்லு, சாட்சி சொல்லிட்டு காணிக்கை போடுன்றாரு. வாசிங்க. நோக்கி இதை நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆயிலும் சாட்சியாகி நீ போய் யார் கையில் காண்பிக்கணும்? சர்ச்சி பாசு கட்டை போட்டு நீ உன்னை என்ன செய்ய காண்பிச்சு, மோசை கட்டளையிட்ட காணிக்கையை, அப்படின்னா என்ன? தேவ சித்தம் வேறுச்சுன்னா நீ செலுத்த வேண்டியதை செலுத்தணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் இப்போ காணிக்கை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்? காணிக்கை பற்றி பேசுகிறேன். இப்போது ஒரு 1/2 hour எடுத்துக்கிறேன். இந்த காணிக்கையை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. நேற்று இந்த காணிக்கை விஷயத்தை படித்து நான் படித்தேன். நான் படித்து 3 வகையாக அதை பிரித்திருக்கிறேன். நிறைய பிரிக்கலாம், எனக்கு மேலே நிறைய
வேதத்துக்கு எட்டினதை நேற்று இந்த இடத்துல தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செய்து கவனிச்சுட்டு அதன்படி வாழ முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது இவனுக்கு சொல்கிறார் ஆண்டவர், நீ போய் ஆசாரியர் இடத்துல உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை என்ன செய்ய, செலுத்து செலுத்து செலுத்து. ஒரு விஷயத்தில் நமக்கு நிவாரணம் வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நீங்களும் நானும் சரியாக என்ன செய்யப்பட வேண்டும். சொல்லுங்க, என்னிலே தேவ சித்தம் நிறைவேற, அது நிறைவேறுச்சுன்னா நான் என் காணிக்கையை சரியான முறையில் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. என்ன செலுத்த வேண்டும்? காணிக்கையை செலுத்த வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், காணிக்கை என்பது பெரிய விஷயம் கடவுளுக்கு இல்லை. ஆனால் செலுத்த வேண்டியதை என்ன செஞ்சு தான் ஆகணுமா? நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு கொடுத்து உதவாவிட்டா என்னை அழைத்தவர் செல்வந்தர், அவர் என்னை மிகவும் போஷித்து வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீயாவது ஏதாவது கொடுத்துட்டு இவ்வளவா அவ்வளவான்னு யோசிப்ப, அவர் அளவே இல்லாத கொடுத்துட்டு அழகு பார்க்கிறவர் கர்த்தர். ஆனால் இங்கே மக்களுக்கு தேவன் செய்கிற காரியம் என்னவென்றால், உன் காணிக்கையை என்ன செய்ய, செலுத்து. சரி, பைபிளில் முதல் காணிக்கை என்ற வார்த்தை எங்கே வந்தது? காணிக்கை அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுளுக்காக கொடுக்கிறது, கடவுளுக்காக தசமமாக செலுத்துறது, கடவுளுக்காக பலி செலுத்துறது, இதெல்லாம் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். உன் பொருத்தனையை செலுத்துறது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் கொடுக்கறதுல இணைக்கப்பட்டது. ஆனால் பைபிளில் காணிக்கை என்ற வார்த்தை முதல் எங்கே வந்தது? காயன், ஆபேல், இவங்க மத்தியில் தான் ஃபஸ்ட்டு காணிக்கை வருது. 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. படிக்கவே தெரியலன்னா புரட்டிக்கிட்டு இருக்காதீங்க, கவனிங்க. நான் சொல்கிறேன், ஒரு வேளை நமக்கு தெரியலன்னா நீங்கள் வெக்கப்படாதீங்க. நான் பல வருஷம் அப்படி தான் போய் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் கவனித்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வாழ்கிறேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், படித்தவங்க, ரெஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க, ஆதியாகமனா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சவங்க ஆதியாகமத்தை திருப்பி உடனே வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. கூட ஒரு பேனா வச்சுக்கோங்க, நான் சொல்கிற வசனத்தெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போ முதல் காணிக்கை என்ற வார்த்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து போய் செலுத்தினது தான் ஃபஸ்ட்டு காணிக்கைன்னு வருது. காணிக்கை செலுத்துறதுல முதல் என்ன வந்துருச்சுன்னா சண்டை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. யார் யாருக்கு சண்டை வந்துருச்சு? வாயை திறந்து சொல்லுங்கப்பா. அண்ணன் தம்பிங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. காணிக்கை செலுத்தின விதத்தில் 2 பேருக்கு என்ன வந்துருச்சு? வாசிச்சிருங்க, அதையும் வாசிச்சு முடிச்சலாம். 1லேருந்து 4 வரைக்கும் வாசிங்க, இல்லைன்னா 2லேருந்து 4 வரைக்கும் வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றையே கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ இங்க 2 பேருக்கு என்ன வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சு. காணிக்கை செலுத்தின விதத்தில் காணிக்கையை முதலாக செலுத்துகிறான். காணிக்கையை செலுத்துறதுல நிறைய ரூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செலுத்துகிற காணிக்கையெல்லாம் காணிக்கை கிடையாது. தயவு செய்து தேவனை அவமதிக்கிற விதம். கிழிஞ்ச காசு வருது, பாசமாக சொல்கிறாங்க, எடுத்துட்டு ஏங்க பாருங்கள், இப்படி கிழிஞ்ச காசாக வருது, மொத்தமாக சேர்த்து வைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே காணிக்கை செலுத்தின ஆபேல், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆபேல் தன் மந்தையின் தலையிற்று ஹலோ இருங்க, என்ன இற்று? இப்போ இருக்கிற ரூபா நோட்ல எது பெரிய நோட்டு? இப்போ அதுதான் தலையிற்று, அதான் பெருசு, அதுதான் பெருசு. செலுத்தணும்னா எதை தான் செலுத்தணுமா? தலையிட்ட தான் செலுத்தணும்.
அப்போ நாம் எதை செலுத்துகிறோம்? இருக்கிறதுலே லோவாக எது இருக்குது? எந்த காசு இருக்குது? நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா தெரில, ₹1 ₹2 கூட இவ்வளோ சில்லறை வருது ஒரு சண்டேயில். ஒரு சண்டேயில் எவ்வளோ வருது நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லையோ? இங்கே திடீர்னு டீ வாங்கிட்டு வர்றதுக்கு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு, பசங்க பெருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா எடுத்த உடனே அந்த முதல் சில்லறையை தான் எடுப்பேன். அதுவே ₹300 கிட்ட வரும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுக்குறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அதை கொடுக்கும்போது நீங்கள் போய் அந்த ₹1 ₹2 கொடுத்து நோட்டாக்கி உன் பிள்ளை கையில் இப்போவே நீ எப்படி போட கற்றுத்தரணுன்னா நோட்டாக போட கற்றுத்தரணும். இங்கே வந்து நீ பேசக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம உள்ளம் தெரியும், நம்ம இறுதி காணிக்கை பெட்டியாண்ட நின்றுக்கிட்டு அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்குது 21லையும் இருக்குது, லூக்கா 21லையும் இருக்குது, மார்க்லையும் இருக்குது. வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லைங்க? எதிராக. இப்ப எனக்கு எதிர்னா எது? எனக்கு எதிர்னா எது? நீங்க உக்காந்துட்டு இருக்கிறது தானே எதிருக்கு. நான் இப்ப இப்படி காணிக்க போறேன்னா எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம்? ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? இது இது பெரிய எதிர்பார்ப்பு இல்லையே. சில பேர் சொல்கிறாங்க இயேசுவுக்கு காணிக்கை முக்கியம் கிடையாது. முக்கியம் கிடையாது, ஆனால் முக்கியம். நிற்கிறாரே, அவரே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அது என்னது? நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏதோ ஒரு வார்த்தை, யாரோ ஒன்றை சொல்கிறது. ஏப்பா இயேசுவுக்கு ஆத்மா தான் முக்கியம். நானும் இல்லைன்னு சொல்லலை, காணிக்கை முக்கியம்னு சொல்லலை. யாருக்கு தெரியுமா? புதுசாக வராமல் ரட்சிக்கப்படுறவன் அவனுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லை, முக்கியம் இல்லை, காணிக்கலாம் இல்லைப்பா, உன் உள்ளந்தான். உன் உள்ளத்தில் இயேசு சொல்ல வேண்டியது அவசியம். அடுத்த வளர்ச்சி என்ன? 1வது படிக்கும் போது 1வது பாடம் தானே சொல்லிக் கொடுக்கணும். 10வது பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்களா? யாருன்னா தம்பி சொல்லிக் கொடுப்பாங்களா? உள்ளே வந்தானா அது என்ன பாடம்? என்ன பாடம்? அது முதல் பாடம். இயேசுநாதர் உள்ளத்தை தான் கேட்குறாருன்னு. ஆனால் அடுத்தது நீ படிப்படியாய் போகும் பொழுது தான் நீ உன்னுடைய படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஆகணும்? நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஆகணும்? கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதல் டைமில் ஆண்டவர் காணிக்கையை அவர் பார்க்கிறார். காணிக்கையை எப்படி என்ன செலுத்தினா? அவன் தலையிற்று இருக்கிறதுலையே மூத்தது. அப்புறம் அதுலேயும் என்னன்னா கொழுமையானது. தலையிற்றிலேயே எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு என்ன செஞ்சுருக்கிறான்? பார்த்துருக்கிறான். அப்படின்னா என்ன? காணிக்கையை முதன்மையாகவும் இருக்கணும், சிறந்ததாகவும் இருக்கணும். நாம் செலுத்துகிற காணிக்கை எப்படி செலுத்துகிறோம்? நீங்கள் ஏன் காணிக்கையை வந்து பிசைஞ்சு போடுறீங்க? அதை இங்கே நீட்டி நாங்கள் உரித்து அதை எண்ணுறதுக்கு பாடு 1/2 மணி நேரம் ஆகுது. ஏன் கசக்கி போடுறீங்க? பைபிள் எங்கன்னா கசக்கி போடுன்னு சொல்லியிருக்கா? வலது கை போடுறது இடது கை தெரியக்கூடாது. 100% உண்மை, அது சத்தியம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. அதனால தான் அப்படி பிழிஞ்சு போடுன்னு சொல்லலை. நீங்கள் சபைக்கு வரீங்க தெரியுமா? சபையில் அசட்டியாக வரீங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, சபைக்கு போனால் போதும் காணிக்கை போட்டான். காணிக்கை முக்கியம் இல்லை, காணிக்கை சிறப்பாக இருக்கிறது முக்கியம். பழைய நோட்டு போ கடையில் கொடு, என்ன இந்த ₹20 வேறு புதுசாக இருந்தால் அதை வைக்க இல்லாமல் கேளு. கடவுள் அதை பார்க்கிறார். நான் நிறைய உபதேசத்தில் இதுவும் ஒன்றுங்க. அதனால் இது எனக்கு முக்கியம்னு பேசலை, நீ அடுத்த வளர்ச்சி அடையணும் என்பதற்காக பேசுகிறேன். காணிக்கை எப்படி இருக்கணும்? புது நோட்டாக இருக்கணும். 6 நாள் டைம் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை செலுத்துகிற காணிக்கை முக்கியத்துவம் கொடுத்து அதை இருக்கிறதுலையே புது நோட்டாக வாங்கி வை, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வை. கிழிஞ்சதை போடாதீங்க, நெசங்கந்த போடாதீங்க, அழுக்காக இருக்கிறது போடாதீங்க. இது கடவுளை அவமதிக்கிற விதம். காயனுக்கும் ஆபேலுக்கும் என்ன வித்தியாசம் இருந்ததா? அவன் பயிர் வேலை செஞ்சிட்டு இருந்தான், அதனால் அவன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வந்தான். ஆனால் இவன் அதே தான் கொண்டு வந்தான். ஏன் இதை அங்கீகரிச்சார்? தலையிற்று 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 கொழுமை கொழுமை கொழுமை. அப்போது இங்கே ஒரு சிலருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னா
அப்போ ஒரு சிலருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லைன்னா அப்போ நீ எப்படி செலுத்தலை அப்படின்னா, முதன்மையானதை செலுத்தலை, அப்புறம் அப்புறம் முதன்மையானதை செலுத்தலை, அடுத்தது நல்லா பளபளன்னு இருக்கிற நோட்டை செலுத்தலை. இதெல்லாம் முக்கியமாக கட்டாயம் முக்கியம். எப்படி உனக்குள்ளே நீ விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடாதுன்றது முக்கியமாய் பேசினனோ, எதுக்கு ஆவிக்குரியவனாக நடக்கணும்னு பேசினனோ, மாம்சத்துக்குரியவனாக நடக்கக்கூடாதுன்னு பேசினனோ, அதுலேயும் இதுவும் அவசியம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ செலுத்துகிற காணிக்கையில் மிக கவனமாக இரு. கவனக்குறைவாக இருக்காத, கவனக்குறைவாக இருந்து சபைக்குள்ளே வராத. காணிக்கையே தேவன் பெட்டிக்கு எதிரால் நிற்கிறார், இன்னைக்கு நிற்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், காணிக்கை பையை கொண்டு போகிறவருக்கு பின்னாடியும் முன்னாடியும் யார் தான் இருக்கிறது? பையை நீ தூக்கிட்டு போல, உனக்கு முன்னாடி இயேசு போறார். விசுவாசிக்கிறியா? கரங்களை தட்டி ஆமேன் சொல்லு. போவாரா? வசனம் சொல்லுதுல, இருக்கிறார். அதுவாலயம் இதுவாலயம். இங்கேயும் யார் தான் இருக்கிறது? இங்கே யார் தான் இருக்கிறது? காணிக்கை போடும் போது ரீசனா என்ன தெரியுமா? எழுந்து நின்று தான் போடணும், உக்காஞ்சிக்கிட்டு போடக்கூடாது. ஆனால் நீங்கள் பாதி பேர் ஏந்துக்க மாட்டீங்க. அதனால் அப்படி வர்றேன். என்னைக்காச்சும் நீங்கள் என்னை நோட் பண்ணி பாருங்கள். இங்கே இல்லை, சபையில் இல்லை, எந்த கூட்டத்தில் வேணாலும் நோக்கி பாருங்கள். நான் காணிக்கை போடும் பொழுது அப்படி எழுந்து தான் போடுவேன், எழுந்திருக்காமல் போட மாட்டேன். ஏன்னா என் காணிக்கை பைக்கு முன்னாடி யார் வர்றது? இயேசு வருகிறார் என்ற அந்த பயம். அதனால் எழுந்து அவரை ஹேனர் பண்ணி தான் நீ நானும் என்ன செஞ்சாகணும். அசட்டியாக மாறி போச்சுல, அசட்டியாக மாறி போச்சுல. இங்கே வா அப்படின்றோம், போடுறோம். முன்னாடி யாருக்கிறது பயம்? யார் மேலே பயம் இல்லை? எடுத்துகிட்டு போகிற அனிதாவை பார்க்காதீங்கப்பா, வேறு யாரையும் பார்க்காதீங்க. முன்னாடி யார் வர்றது? ஏங்க முன்னாடி யார் வருது? காணிக்கை பை முன்னாடி யார் வர்றது? பிரதர் யார் வர்றது? ஏங்க வசனம் தெரியாதா? இருந்ததா இல்லையா? ஆதாரப்பூர்வமாக தானே பேசுகிறேன். யாருக்கு மரியாதை கொடு? ஏன் ஃப்ரெஷ்ஷாக போடுன்றேன், ஏன் பெருசாக போடுன்றேன்? இவருக்கு தேவை போல இருக்குது. ஆனால் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாமா? நீங்கள் எனக்கு காணிக்கையே கொடுக்க தேவையில்லை, கொடுங்க, அதை எங்கன்னா வேறு யாருக்குன்னா கொடுத்துட்றேன், என்ன போசிக்கிறது கத்தர் போசிப்பேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? எடுக்காமல் வாழ்கிறேன்னு பார்க்கலாமா? அழைத்தவர் மறவா பாட்டு பாடினால, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா, நிலை மாறி தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு உன்னை மறவா. அவர் ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டாருங்க. என்னை நடத்துகிறது தேவன். ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ செலுத்துகிற காணிக்கை உகந்ததாக இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு காணிக்கை என்ற வேர்டு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தொடங்கியது. அடுத்தது பைபிளில் காணிக்கை என்ற வார்த்தை எங்கே வருதுன்னு தெரியுமா? அப்பொழுது ஏசா, எத்தனாவது வசனமா? 33:4. 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடை காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். எத்தனை வசனம்? தேவன் எனக்கு அனுகிரகம் செய்கிறார். கவனிங்க, தேவன் எனக்கு இதெல்லாம் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவன் இவனை நல்லா விசாரித்தான், இவன் எல்லாவற்றத்திலையும் அவனோட சொல்லிட்டு கேட்கிறான், இதெல்லாம் எதற்கு அப்படின்றான்.
அப்ப அவன் என்ன சொல்றானா, தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொடுக்க வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா. வேதத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 30 அப்ப எத்தனை வசனம் தள்ளி வந்திருக்கு? எத்தனை அதிகாரம் தள்ளி வந்திருக்குது? 4ஆம் அதிகாரத்துல இருந்து 33க்கு வந்திருக்குதுன்னா எத்தனைப்பா? 29 அதிகாரத்துக்கு பின்பு காணிக்கை என்ற வார்த்தை இங்க தான் வருது. வேதத்துல நீங்க போய் பாருங்க. நான் அத்தனை அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தேன். இந்த 30 அதிகாரத்தையும் நேற்று நான் என்ன செஞ்சேன்? வாசித்தேன். இடையில எங்கேயுமே வரல. இந்த 30 அதிகாரத்தில் வந்தது 4ஆம் அதிகாரத்தில், அடுத்தது 33ஆம் அதிகாரத்தில். இப்போ தான் நான் யோசித்தேன், இப்போ தான் இதை தியானித்தேன். ஏன் தியானித்தேன்னா, ஏன் இடைப்பட்ட காலங்களில் காணிக்கை என்ற வார்த்தை பைபிளில் நான் கேட்ட வரைக்கும் வரல. ஒருவேளை நீங்கள் போய் வீட்டில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தயவு செய்து இடையில வந்ததுன்னா எனக்கு என்ன செய்யுங்க, காணிக்கை தசமபாகன்னு வரக்கூடாது, ஆபிரகாம் செலுத்தினது வரும், பலின்னு வரக்கூடாது, தேவனுக்கு கொடுத்தன்றது வரக்கூடாது, தேவனுக்கு போய் செலுத்தினன்ற வரக்கூடாது, காணிக்கை என்ற வார்த்தை தான் வரணும். கொடுக்கறதுல நிறைய வரும், பட் காணிக்கை என்பது நான் நேற்றைய தினத்தில் இந்த 30 அதிகாரத்துக்கு மேலே வாசிச்சுட்டு வரும் பொழுது எனக்கு தேவன் காண்பிக்கவில்லை. ஆகையிலும் நான் ஆண்டவர்களை கேட்டேன். அப்போ ஆண்டவர் விளக்குனது என்னென்னா, எங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வந்ததோ அதை தீர்வு செய்ய, சமாதானமாக அதை தேவன் ஒருவருக்கு ஒருவர் ஒருமனமாய் மாறுகிறதுக்கு தேவன் வைத்த விதிமுறைகள் தான் காணிக்கை. கரங்களை தட்டி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அண்ணன் தம்பிகளுக்குள்ள காணிக்கையினால பிரச்சனை, அங்கேயும் ஏமாற்றம், ஒருவனை ஒருவன் கொன்று போட்டான், ஒருவனை ஒருவன் வஞ்சித்தான், இந்த இடத்திலும் ஏமாற்றம். இந்த இடத்துல என்ன வந்தது? ஏமாற்றம், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை சரி செய்கிறதுக்கு தான் தேவன் அடுத்தபடியாக, அங்கே நடந்த பிரச்சனை எங்கேயுமே நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் அதை சரி பண்ணுகிறதுக்கு ஒரே வழி காணிக்கை. கரங்களை தட்டி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காணிக்கையை தான் கொண்டு வந்தார். இங்கே யாரு? யாக்கோபு யாரை ஏமாத்திட்டு போயிட்டான்? ஏசாவை. இப்போதான் நீங்கள் வாசிக்கணும். 27:20 வாசிங்க. ஈசாக்கு அந்த 33ஆம் அதிகாரத்தில் அந்த இதுவே வச்சுக்கோங்க, நான் வாசிக்க சொல்லும் போது வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனாகிய நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன் பொய். என்னது பொய்? முதல் அண்ணனை ஏமாத்துறதுக்கு பேசுகிற வார்த்தை பொய். யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். இவனுக்கு கொடுத்தது யாரு? அம்மாக்காரி தான் கொடுத்தது. எப்படியாவது ஆசீர்வாதத்தை நீ போய் என்ன செஞ்சுக்க. எல்லாம் மூத்த பிள்ளைங்க தான் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே என்னன்னு தெரியலையே, இளைய பிள்ளையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே. அவனுக்கு வஞ்சகமாய் பேசவும், பொய் பேசவும், ஏமாற்றவும் தாய்காரி தான் துணை நிற்குது. முதல் பிள்ளைங்களுக்கு பொய் சொல்ல யார் கற்று தருவா? பொய் சொல்ல யார் கற்று தருவா? பொய் சொல்ல யார் கற்று தருவா? அம்மா தான் கற்று தருது. மடியில் வச்சுக்கிட்டே கற்று தருது. நிலாவை பிடி, நிலாவை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அவன் சோறு துண்ணுன்றதுக்காக எதையோ ஒன்று செஞ்சு என்ன செஞ்சிருது? முதல் என்ன செய்யுது? எது சொல்லி கொடுத்தாலும் அப்பா வரவே மாட்டார். அப்பா வரார், அப்பா வரார், ஆய்த்து ஆத்தர, அப்பா வரவே இல்லை, அப்பா வராருன்னு வாயை திறந்து ஊட்டிடுது. பொய் சொல்ல யார் தான் கற்று தர்றது? சரி போட்டோம். அப்போ இங்கே அந்த அம்மா அவனை ஏமாற்றி என்ன செஞ்சிருச்சுங்க? அனுப்புறது. அவன் சொல்கிறான், எனக்கு யார் செஞ்சதுன்னு கேட்ட உடனே, தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். அல்லேலூயா. 24 வாசிங்களேன். சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? தகப்பனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ என் புள்ள ஏசாதானா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கூட அசராம, ஒருபோதும் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்லாம அவன் சொல்றா பாருங்க என்னன்னு. அவன் நான் தான் என்றான். ரெண்டாவது பொய்.
அடுத்தது வாசிங்க, 26 வாசி. அவன் ஈசாக்கு நோக்கி, என் மகனே கிட்ட வந்து முத்தம் செய் என்றான். கிட்டே போய் முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனைகளை மோந்து, இதோ போதும் போதும் போதும். என்ன நடந்துச்சுன்னா, மூத்தவனை ஆசீர்வதிக்கிறது, தகப்பன் மூத்தவன் கையில தான் கேட்டார், எனக்கு சாப்பாடை கொண்டு வந்து தாடா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு. அதை தாய்க்காரி கேள்விப்பட்டு இளையவனை அனுப்பிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் யார் வாங்கிட்டானா? இளையவன். ஏமாற்றம். என்னது? சகோதரனுக்கு துரோகம் செய்து விட்டான். இப்போ எந்த காணிக்கையில் அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணனை தம்பியை சாகடிச்சு போட்டானோ அந்த மாதிரி இங்கே ஆயிடக்கூடாதுன்னு இப்போ யாக்கோபு என்ன கொண்டு வரானா? ஏசாவுக்கு காணிக்கை. எந்த காணிக்கையில் பிரச்சனை வந்ததோ அதே காணிக்கை வைத்து ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன உண்டு பண்ணுகிறார்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், காணிக்கை கொடுத்த உடனே அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒருமனம். அவன் சொல்கிறான், அண்ணன் பாருங்க ஏமாற்றிட்டு போயிட்டான், சொத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டான், ஆசீர்வாதத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் மேலே எவ்வளோ வெறி கொண்டு இருக்கணும். ஆனால் இவன் பாருங்க என்ன சொல்கிறானா, அந்த வசனத்தை எடுங்க. இப்போ 30. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்கிறார், வேண்டிக் கொள்ளதெல்லாம் எனக்கு உண்டு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அப்புறமா அவன் என்ன செஞ்சிட்டான்? அதை என்ன செஞ்சதுனால? வருந்தி கேட்டுக்கொண்டதுனால. சரி, அப்போ என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற குற்ற பகைகள் தீர்க்கப்பட வேண்டுமானால் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியான முறையிலே நாம் செலுத்தணும். எத்தனை பேர் பெண்டிங்கில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போ செலுத்தாமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காணிக்கை செலுத்துறதுல பெஸ்ட்டாக செலுத்தணும். காணிக்கையை செலுத்தினாதான் ஒப்புரவாக முடியும். ஒப்புரவு ஆகாமல் காணிக்கை என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இப்போ அந்த வசனத்தை வாசித்தம் பாருங்க. ஏதோ மத்திய சுவிசேஷத்தில் ஒரு வசனம் வாசித்தமே, 5:24. என்ன வாசித்தோம்? அங்கே பலிபீடத்தாண்ட முன்னே உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிட்டு. காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? காணிக்கை செலுத்தினாதான் முதல்ல ஒப்புரவாக முடியும். ஆனால் சகோதரனிடத்தில் போயிட்டு உனக்கு விரோதம் இருந்தால் அந்த காணிக்கை நீ என்ன செஞ்சிடாத. அப்போ முதல் அவனை என்ன செய். அல்லேலூயா. இந்த எங்கே பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் காணிக்கை வருது. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த இடத்துல கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா தப்புக்கு தீர்வு என்ன கொடுக்குறாங்க? அபதாரம், பணம். என்ன கொடுக்குறாங்க? பணம். யாரோ ஒருத்தங்களை சைக்கிள் இடிச்சிட்டான், உடனே எதை கொடுத்து சரி பண்ணுறாங்க? காசு கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்னவாயிடுது? இது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னா, இங்கேருந்து தான் வந்திருக்குது. எங்கேருந்து வந்திருக்குது? பைபிளில் எங்கேருந்து வந்திருக்குது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? காணிக்கை என்ற வார்த்தை எங்கே வருகிறதோ அங்கே சமாதானம் வருகிறது. உனக்கும் கடவுளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வேண்டுமானால் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியான முறையிலே தேவனுக்கு செலுத்தணும். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை சரியான முறையில் தேவனுக்கு என்ன செய்யணும்? செலுத்தணும். மூன்றாவது, காணிக்கை என்ற வார்த்தை எங்கே வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் ரெட்டிப்பான பணத்தை. என்ன நான் ரெஃபரன்ஸை சொல்லி நீ எப்படி வாசிச்சுட்டு இருக்கிற? எடுத்து வச்சுட்டியா? மூணாவது பைபிள் அங்கே எத்தனை அதிகாரம்? 49 எடுத்து வச்சிருக்குதான். அந்த யோசேப்புக்கு அண்ணன் தம்பி கொடுக்குறாங்களே, கைகளை தட்டுங்கப்பா. அருமையாக எடுத்து வச்சிருக்குதுல்ல பைபிள். அதுக்கு அடுத்தது காணிக்கை என்ற வார்த்தை.
அதே அண்ணன் தம்பிங்கள் பிரச்சனைக்கு அங்கே தான் காணிக்க வருது. நான் சொல்கிறது ரொம்ப இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா கூட படிக்க முடியாது. கடவுள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் தெரியும். நீ போய் ஞானத்தில் படித்தா கூட புரியாது. இந்த காணிக்கை என்ற வார்த்தை 43வது அதிகாரத்தில் தான் அடுத்தது என்ன செய்யுது. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை பைபிளில். அப்புறம் காணிக்கை வருது. என்ன வருதுன்னு பார்த்தா அதே சகோதரர்கள் பிரச்சனை அங்கேயும் வருகிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அங்கேயும் என்ன வருது? சகோதரர்கள் பிரச்சனை தான் வருது. யோசேப்புக்கு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சாப்பிட வழி இல்லை. யாருக்கு? யாக்கோபு குடும்பத்தாருக்கு. ஃபஸ்ட் வாட்டி போயிட்டான், ஏதோ ஒன்று கொடுத்துட்டான், ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ சாப்பாடு தீர்ந்து போச்சு. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போங்க? எகிப்துக்கு போங்க, அங்கே தானியம் உண்டு. ஆமாம், புசிக்கிறதுக்கு என்ன செய். அப்போ தான் சொல்கிறான், அந்த எபிரேயர் எகிப்திய என்னத்தம்மா செஞ்சிட்டான். இவனுக்கு எபிரேயர்னு தெரியல, கூட பிறந்த தம்பின்னு தெரியல. அவன் என்னத்தம்மா செஞ்சிட்டான்? உங்களுக்கு அப்பா இருக்கிறாரான்னு கேட்குறான். அவனுக்கு எப்படா தெரியும்? உனக்கு இன்னொரு தம்பி இருக்கிறன்னு கூட சொல்கிறான். அவனுக்கு எப்படா தெரியும்? எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவனை கூட்டு வந்தாதான் நமக்கு சோறு போடுவானா, பிடிச்சி வச்ச சகோதரன் என்ன செய்வானா? அல்லேலூயா. அப்பதான் யாக்கோபு சொல்றான். என்ன சொல்றான்? வாசி. அப்பொழுது அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு காணிக்கை கொண்டு வந்து பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். என்ன கொண்டு போய் கொடுங்க? காணிக்கை, காணிக்கை, காணிக்கை. குழியில் தூக்கி போட்டானுங்க, கொலை செய்ய திட்டம் போட்டானுங்க, எகிப்தில் வித்தானுங்க. இப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, சமாதானத்துக்கு வழி என்னன்னா, தேவனிடத்தில் காணிக்கையை செலுத்த வேண்டும். இப்போ நம்ம குற்றத்தை பாருங்க. நான் முடிக்க போகிறேன். ஏதோ ஒரு அசட்டை தெரியுது. காணிக்கையில் நீங்கள் எல்லாமே அசட்டையாக இருக்கிறீங்க, உற்சாகமாக கேட்கலன்னு தெரியுது. சொல்ல வேண்டியது என் கடமை. என்ன வேண்டியது? நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லும் போது கைத்தட்டுதல் இப்போ கைத்தட்டுதல் இல்லை. ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு கேட்குற கிரியே இல்லை. உணர்கிறேன். ஆவியை பகுத்தறிகிற கிரியை இருக்குது. அதனால் உணர்கிறேன். நீ என்ன கேட்டாலும், நீ என்ன சொன்னாலும், நாங்கள் எதை கேட்டாலும் இப்படி தான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு நினைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த மாதம் உன்னுடைய ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும் அப்படின்னா நீ செலுத்த வேண்டிய காணிக்கையே. இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கிறார் தெரியுமா? மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவருக்கும் உனக்கும் இப்போ என்ன இருக்குது? ஏங்க, அவர் தாயும் தகப்பனமாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், எல்லாமே அதில் ஒன்று. அதை பிடிச்சிக்கிட்டு அவர் நமக்கு அப்பா இல்லை, நமக்கு தெய்வம் இல்லை, அவர் தான் நமக்கு யார், அதை பிடிச்சிக்க போகிறீங்க. அதனால் நான் சொல்லிடுறேன், இதில் ஒன்று. அவர் எனக்கு யார்? மூத்த சகோதரன். இப்போ அவருக்கும் உனக்கும் என்ன இருக்குது? அவர் சொல்லி அவரை நிறைய ஏமாத்திட்டே. நீ அவர் என்ன செஞ்சிட்டே? நீ ஏமாத்திட்டியா இல்லையா? ஜெபிக்கிறதுல ஏமாத்திட்ட, பைபிள் படிக்கிறதுல ஏமாத்திட்ட, பரிசுத்தமாக வாழ்றதுல ஏமாத்திட்ட, தேவனை பிரியப்படுத்துதல் நிறைய விஷயத்தில் ஏமாத்துறியா? அந்த ஏமாத்துறதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு முதல் வழி, தேவனுக்கு நீ செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்து. நீ செலுத்த வேண்டிய, ஆமாம், இதில் நீ என்ன செய்வ? அப்போ காணிக்கை கொடுத்தா போதுமா? மனம் திரும்பு. நீ பாருங்க, நான் சொன்ன எல்லா இடத்துலையும் காணிக்கை மட்டும் கொடுத்ததில்லை, மனம் திரும்புதல். ஏசா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தழுவினான். ஒப்புரவாகிறது காணிக்கை அதில் ஒன்று. அல்லேலூயா. எத்தனை பேர் சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியாக இருக்கிறீங்க? செலுத்துங்க, செலுத்துங்க, செலுத்துங்க. முதல் அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு போட்டுக்கிறீங்கன்னா, தேவனுக்கு கொடுக்கிறது. என்னதுங்க? தேவனுக்கு கொடுக்கிறது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கொடுத்தீங்கன்னா ஒப்புரவாவீங்க, கொடுத்தீங்கன்னா உனக்கும் அவருக்கும் சமாதானம் இருக்கும். கொடுத்தீங்கன்னா இந்த இப்போ கொடுக்கறது 10ல் 1 தான் சொல்கிறேன். நான் நிறைய விஷயம் இருக்குது. விசுவாசம், ஜெபம், வேத வாசிப்பு, பக்தி எல்லாம் இருக்குது. அதுலேயும் ஒன்று என்னது? அதுலேயும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ மாட்டுன்னு சொல்கிற தூக்கி இருந்தாலும் நீ சபிக்கப்பட்டவங்களாக தான் இருப்ப. அதனால் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், தேவனுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்கள். முதல் காணிக்கை சகோதரர்கள் செலுத்தின ஆபேல் காயின்.
ரெண்டாவது காணிக்கை யாக்கோபு தன் சகோதரனை பகைத்த காணிக்கை. மூன்றாவது தன் சகோதரர்கள் பகைத்து யோசேப்புக்கு கொடுத்த காணிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம் சகோதரனாகிய மூத்த சகோதரராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் விரோதமாய் வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதை சரி பண்ணி அவரோட ஒப்புரவாகி அவருக்கு நாம் யாராக இருக்கணும்? சமாதான பிள்ளைகளாக இருக்கணும்னா நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்த ஆரம்பிக்கணும். செலுத்துவோமா? நீதிமொழிகள் புத்தகம் 3:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் போதும். உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை இப்படி சொல்லுங்க, உன் இருதயத்தை எனக்கு கொடு. உன் இருதயத்தை எனக்கு கொடு. நாம என்ன முதல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இருதயத்தை கொடுக்க போகிறோம். இருதயத்தையே கொடுத்துட்டா வேற எதையும் பார்க்க மாட்டோம். தெரியுமா? இந்த லவ் பண்ணுற பசங்க கிட்ட போய் இருக்கும், அவன் சொல்லுவான், என்னையே நான் உனக்கு, அவன் எதனா கேட்குறான்னு வச்சுக்காவ, ஹே என்னப்பா இதெல்லாம் கேட்குறேன், நான் என்னையே உனக்கு என்ன செஞ்சிட்டேன், இதெல்லாம் வீடு ஆஸ்திலாம் பெரிய மேட்ரா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவான்ல. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறான்? முக்கியமானது என்னது? இருதயம். அதையே நான் உனக்கு என்ன செஞ்சிட்டேன்? தார வார்த்தை கொடுத்துட்டேன். அடிக்கடிக்கு இதை சொல்லி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில். எதனா எனக்குன்னு என்ன, என்னையே நான் உனக்கு கொடுத்துட்டேன் நான் பண்ணுவேன். விமலாமாண்ட என்னையே நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், என்னப்பா நீ இதை விட்டுட்டு அது இல்லை இது இல்லை என்று எண்ணுவேன். சொல்றேன்னா காமெடிக்கு சொல்லல, இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் உன் இருதயத்தை நீ கொடுத்தா காணிக்கையெல்லாம் ஈஸியாக கொடுத்துருவேன். என்ன கொடுத்துருவேன்? இருதயத்தை முதல் அவருக்கு கொடுத்துட்டினா அவருக்கு என்ன பிடிக்குன்னு உன் மனசு தோணும். லவ் பண்ணுறவன் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லிட்டான், நீ உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வானா இவனுக்கு பிடிச்சதை வாங்க மாட்டான். அவளுக்கு என்ன பிடிக்குன்னு யோசிப்பான். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவளுக்கு என்ன பிடிக்கும். அவள் போய் ஏதாவது வாங்க போகிறான்னு நினச்சிக்க, அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் பிரித்த உடனே சொல்லுவான். எப்படி உனக்கு தெரியும்? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆமாம். நான் கடைக்கு போனாலே என் நினப்பு வராது. என் நினப்பு என்ன செய்யாது? வராது. யார் நினப்பு தான் வரும்? அவ்வளோ வாங்கிட்டு அது என்ன சொல்லுவாங்கப்பா, ஏதோ பண்ணுவாங்களே, கொடுத்துட்டு சொல்லுவாங்களே, இம்ப்ரெஷன் ஏதோ சொல்லுவாங்களேப்பா, என்னம்மா சொல்லு பயப்படாது, நான் தானே கேட்குறேன். இம்ப்ரெஸ் பண்ணுறது தான்ப்பா, எனக்கு வரமாட்டேதுப்பா அதெல்லாம். ஹல்லேலூயா. இயேசுவை என்ன பண்ணு? இயேசுவை என்ன பண்ணு? எதை கொடுத்து? இருதயத்தை கொடுத்து. உள்ளத்தில் என்ன செய்ய அவருக்கு? அதை தான் கர்த்தர் கேட்குறாரு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு என்ன செய்? கொடு. ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு இந்த கடைசி நாளில் ஏன் கர்த்தர் பேசினார்னு எனக்கு தெரியாது. ஏன் அதை தொடங்கினு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இவங்கள தான் பார்த்து சொல்லும் போது எடுத்துருக்குறாங்க. நான் எழுதி கொண்டு வரல, எல்லாமே இவங்கள தான் என்ன செஞ்சுருக்குறது, தேடி எடுத்துருக்குறது. இந்த இடத்துல நான் எழுதி நான் டிக் பண்ணிட்டு வந்ததையே